ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோஸி ஹேண்ட்வொர்க். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த பியூட்டிஃபுல்லான லெமன் கோஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸி. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸ்டார்ட் அப் பண்ண, க்ராச்செட்டிங் லேர்ன் பண்ணுற ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஓகே, ஸோ என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோஸ்டர் செட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு பிங் பண்ணுங்கள். கோஸ்டர் செட் மட்டும் இல்லை, ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ், பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் செல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். ஆரஞ்சு கோஸ்டர் நான் இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருக்குறேன். அதோட டுட்டோரியல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். இது ஒரு யூனிக்கான ஒரு டேபிள் டெக்கராக இருக்கும். இதுக்கு நான் 100% அக்ரலிக் யார்ன் தான் எடுத்திருக்கிறேன். பிராண்ட் ஒலிவியா, 100% அக்ரலிக் யார்ன், லைட் வெயிட் 3, சேம் பிராண்ட் அண்ட் கலர் மட்டும் க்ரீன் எடுத்திருக்கிறேன் லீஃபுக்கு. நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா என்ன கலர் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலர் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தருவேன் எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே. ஸோ ஹூக் சைஸ் 3.5 mm ஹூக் சைஸ், சிசர்ஸ் அண்ட் yarn needle. வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங். ஸோ மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. பேசிக்ஸ் வீடியோ என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது செக் பண்ணிக்கோங்க. செயின் 2 ஒரு ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகாது. நம்ம ஆரஞ்சு கோஸ்டர் பண்ண மாதிரியே தான் ஸ்டெப்ஸ் ரிப்பீட் ஆகும். லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் இந்த ஷேப்புக்காக மாற்றுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ செயின் 2 போட்டாச்சு. சர்க்கிள்குள்ளே 12 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண yarn ஓவர் பண்ணிக்கோங்க. சர்க்கிள்குள்ளே இந்த ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை இந்த ஹூக் வச்சு அப்படியே கிராப் பண்ணிக்கோங்க. 1 2 3 லூப்ஸ், yarn ஓவர், ஃபஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ், ஒரு டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கோம். இது செயின் 2 நம்ம போட்டது. இது ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷே, 12 டபுள் க்ரூஷே பண்ணணும். 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, ரவுண்ட் 1 மேஜிக் சர்க்கிள் போட்டு சர்க்கிள்குள்ளே 12 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. டெய்லை பிடிச்சி நீங்கள் இழுத்திங்கன்னா சர்க்கிள் நல்லா க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷே பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப்பில் இது செயின் 2, ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப் இங்கே இருக்குது. அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் டெய்லை டைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா நல்லா சென்டர் க்ளோஸ் ஆயிரும். மேஜிக்ஸ் yarn needle வச்சு நம்ம தைக்கும் போது இன்னும் நல்லா க்ளோஸ் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் 2 செயின் 2 ஒரு ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகாது. இந்த ரவுண்டில் பாருங்கள், நமக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஸோ yarn ஓவர். இந்த சேம் ஸ்டிச்சில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த கடைசி ஸ்டிச்சில் பண்ண வேண்டாம், ஏன்னா ரெண்டுமே ஒரே தான். ஸோ இந்த சேம் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச். 1 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஸோ 12 ஸ்டிச்சஸ்லையுமே 2னால 12 × 2 24 ஸ்டிச்சஸ் இருக்கும் ரவுண்ட் 2ல். 1 சேம் ஸ்பேஸ் 2. நெக்ஸ்ட் ஸ்டிச் 1 சேம் ஸ்பேஸ் 2. இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பேசிக்ஸ் வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருக்குறேன்.
க்ராச்செட்டிங் வந்து ஈஸியாகவே வீடியோ பார்த்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு உள்ளன் நூல் அப்புறமா இந்த க்ராச்செட் ஹூக் இருந்தால் போதும். நான் வந்து லிங்க் வந்து ஆன்லைன் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் செயின் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டிச் வந்து ஃபேக் ஸ்டிச், ஏன்னா நம்ம சேம் ஸ்டிச்சிலே ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு டபுள் குரோஷோட டாப்பில் தான் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இப்போ ரவுண்ட் 2ல் 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம ரவுண்ட் 3 செயின் 2, ஓகே, செயின் 2 சேம் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் குரோஷே. ஓகே, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது வந்து செயின் 1 செயின் 2, இதுதான் டபுள் குரோஷேயோட டாப். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து இப்படி ஸ்டிச் மார்க்கர் கூட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் ஸ்டிச் மார்க்கர், இல்லைன்னா இந்த மாதிரி பீஸ் ஆஃப் யார்ன் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் குரோஷே, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே. இந்த சேம் ஸ்டிச் 1, சேம் ஸ்டிச்சிலே 2 டைம்ஸ் டபுள் குரோஷே. ஓகே, இதே தான் நம்ம வந்து 12 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். 1 டைம் பண்ணிட்டேன். செகண்ட் டைம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் குரோஷே, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே. 1 2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் குரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே. 1 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. 12th டைம் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக 2 ஸ்டிச்சஸ் தெரியுது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் குரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே. 1 சேம் ஸ்டிச்சில் 2. ஸோ இது ஃபேக் ஸ்டிச் பாருங்கள். நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இது செயின் 2ல் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேயோட டாப்பில் வந்து ஸ்லிப் ஸ்டிச். இப்போ ரவுண்ட் 3யோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகே, 36 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்ட் 4 இன்னும் 2 ரவுண்ட்ஸ் தான் இருக்குது. செயின் 2 கவுண்ட் ஆகாது. ரவுண்ட் 4 அப்படியே நம்ம சர்க்கிள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் மட்டும் டபுள் குரோஷே. ஸோ சேம் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் குரோஷே, அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் குரோஷே. ஓகே, தேர்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே, சேம் ஸ்டிச்சில் 1 2. ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவுண்டோட பேட்டர்ன். ரொம்ப ஈஸி தான். 12 டைம்ஸ் இதை நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். எப்படின்னா 1 டைம் டபுள் குரோஷே, 1 டைம் டபுள் குரோஷே, 2 டைம்ஸ் டபுள் குரோஷே. அவ்வளோதான். பாருங்கள், 1 டைம் டபுள் குரோஷே, செகண்ட் டைம் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு செயினில் 1 டைம் டபுள் குரோஷே, லாஸ்ட் இது தேர்ட் இதில் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே இந்த சேம் ஸ்டிச். இன்னும் 1 மோர் டைம் பண்ணி காமிக்கிறேன். தேர்ட் டைம் 12 டைம்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு செயின் 1 டைம் டபுள் குரோஷே, நெக்ஸ்ட்டு செயின் 1 டைம் டபுள் குரோஷே, தேர்டு செயினில் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எண்டு வரைக்கும் 12th டைம் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட்டாக 3 செயின்ஸ் லெஃப்டாக இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம 12th டைம் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக 3 ஸ்டிச்சஸ் லெஃப்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு இதில் 1 டைம் டபுள் குரோஷே, நெக்ஸ்ட்டு செகண்ட் செயின்லேயும் 1 டைம் டபுள் குரோஷே, நம்மளோட லாஸ்ட்டு செயினில் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே. ஓகே,
இப்போ நம்ம ரவுண்ட் 1 2 3 4 4th ரவுண்டோட எண்டில் வந்து 48 ஸ்டிச்சஸ் இருக்கும். இது வந்து நம்மளோட ஜென்ரல் மேக்ஸ் கால்குலேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் 1ல் வந்து 12 12 into 2 24 12 into 3rd round 36 12 into 4 48. இப்போ நம்மளோட லாஸ்ட்டாக 5th ரவுண்ட் வந்து பண்ண போகிறோம். ஓகே, செயின் 2 1 2. ஸோ 5th ரவுண்டில் தான் இந்த டிசைன் வந்து பண்ண போகிறோம். இப்படி லைட்டாக பெண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நமக்கு லெமன் ஷேப் அப்படி கொடுத்துட்டு வரும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம செயின் 2 போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே, அப்புறம் 4th ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச் சேம் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே எப்பவும் பண்ணுற மாதிரி, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்லேயும் 1 டைம் டபுள் க்ரூஷே, இந்த வாட்டி 3rd ஸ்டிச்லேயும் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஏன்னா நம்ம சர்க்கிள் இன்க்ரீஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஃப்ளாட்டாக கிடைக்கும். ஓகேவா, அதனால் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 3 இதில் 1 டைம் டபுள் க்ரூஷே, 4th செயினில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே 1 2. ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம 6 டைம்ஸ் மட்டும் ரிப்பீட் பண்ண போகிறோம். பண்ணும்போது நமக்கு இந்த எண்டு வரைக்கும் கிடைக்கும். இங்கே வந்து நம்ம அந்த டிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் ரிமைனிங் வந்து இது கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறேன், செகண்ட் டைம், ஃபஸ்ட் இதில் 1 டைம் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் இதில் 1 டைம் டபுள் க்ரூஷே, 3rd இதில் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே, 4th 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே 1 2. ஓகே, இதை கண்டினியூ பண்ணுங்கள். 6 டைம்ஸ் இந்த செட் பண்ணால் போதும். 1 பண்ணியாச்சு, செகண்ட் டைம் பண்ணியாச்சு, ரிமைனிங் 4 டைம்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். 6th டைம், ஃபஸ்ட் இதில் 1 டைம் டபுள் க்ரூஷே 1, நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே, third time 1 time double crochet, 4th time 2 times double crochet 1 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 6 டைம்ஸ் இந்த செட் வந்து நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு செயினில் வந்து நம்ம லெமன் மாதிரி கொண்டு வர போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இந்த ஒரே செயினில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு செயின் 1 போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த செயின் இருக்குல்ல, நெக்ஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் ட்ரிபிள் க்ரூஷே. ஸோ ட்ரிபிள் க்ரூஷேக்கு 2 டைம்ஸ் யான் ஓவர், ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ். ஓகே, செயின் 1. இதே நம்ம இன்னும் 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். 1 டைம் பண்ணிட்டோம், செகண்ட் டைம் ட்ரிபிள் க்ரூஷே, first 2 loops, next 2 loops, next 2 loops, chain 1, third time triple crochet, 2 times yarn over, first 2 loops, next 2 loops, next 2 loops. So பண்ணிட்டு chain 1. ஓகே, இதெல்லாமே இந்த சேம் ஸ்டிச்சில் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரே ஸ்டிச். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சிலேருந்து நம்ம இங்கே ரிப்பீட் பண்ணது அதே இது பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டிச் வந்து லெஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்டிச்சில் இது பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அதனால் ஒரு ஸ்டிச் வந்து கம்மியாக இருக்கும். நான் வந்து சொல்கிறேன், இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் எப்பவும் போல் 1 டைம் டபுள் க்ரூஷே, 1 டைம் டபுள் க்ரூஷே, அடுத்த 3rd ஸ்டிச்சிலையும் 1 டைம் டபுள் க்ரூஷே, 4th இதில் மட்டும் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே 1 2. ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் மட்டும் எப்படி முடிக்கிறேன்னு காமிக்கிறேன். இது வந்து சென்டரில் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த செட் வந்து 5 டைம்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து நமக்கு 3 ஸ்டிச்சஸ் தான் லெஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த சென்டரில் ஒரு ஸ்டிச் எடுத்துக்கிட்டனால. ஸோ இங்கே வந்து எப்பவும் போலேயே நீங்கள் பண்ணுங்கள். 1 டைம் டபுள் க்ரூஷே, 1 டைம் டபுள் க்ரூஷே, இங்கேயும் 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு 3 இதில் ஒன் டைம் டபுள் குரோஷே. இந்த லாஸ்ட்டாக செயின் தெரியுது பார்த்தீங்களா, ஃபேக் ஸ்டிச்சுன்னு நம்ம எப்போவுமே ஸ்கிப் பண்ணுவோம்ல, அதில் வந்து 2 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணிடுங்க. 1 2 ஓகே. ஸோ இந்த மாதிரி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டபுள் குரோஷியோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஸோ அவ்வளோதான். யானை வந்து கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க ஹைட் பண்ணுறதுக்காக. யான் நீடில் கோர்த்துக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே ஹைட் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் எந்த ஹைடிங் டெக்னிக்ஸ்னாலுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லெமனோட பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம லீஃப் பண்ண போகிறோம். லீஃப்க்கு வந்து நான் க்ரீன் கலர் யான் எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து லீஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைட் க்ரீன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து எந்த கலர்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லிப் நாட். ஓகே, ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா செயின் 16. ஓகே, செயின் 16. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகே, செயின் 16 போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஹூக்கில் இருந்து ஃபஸ்ட்டு செயின் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. செகண்ட் செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச். நீங்கள் ஆரஞ்சு ஃப்ரூட்டு கோஸ்டர் டியூட்டோரியல் பார்த்துருந்தீங்கன்னா அதில் இருக்க அதே லீஃப் தான் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. அதுக்கு நெக்ஸ்ட்டு செயின் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் 2 செயின்ஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஸோ நெக்ஸ்ட் செயின் 1 டைம் டபுள் க்ரூஷே. அதுக்கு அடுத்த செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, நெக்ஸ்ட் செயின் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் செயின் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. next chain 1 time slip stitch. ஸோ லீஃபோட ஒன் சைட் பண்ணியிருக்கிறோம். நமக்கு வந்து லீஃப் வந்து இப்படி மேலே ஏறி வருது பார்த்திங்களா. ஸோ ஸ்லிப் ஸ்டிச் குட்டியாக இருக்கும். சிங்கிள் க்ரூஷே அதோட கொஞ்சம் பெருசு. ஹாஃப் டபுள் க்ரூஷே அதோட பெருசு. உங்களுக்கு ஹைட் தெரியும். 2 டபுள் க்ரூஷே, ஹாஃப் டபுள் க்ரூஷே, சிங்கிள் க்ரூஷே, ஸ்லிப் ஸ்டிச் இப்படி. நெக்ஸ்ட் இதே இது இங்கே திருப்பியும் 2 லீவ்ஸ்னால அதை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் ஏற்கனவே பண்ணிட்டோம். ஸோ 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. சிங்கிள் க்ரூஷேக்கு அப்புறம் கொஞ்சம் ஹைட் கூட்டுறதுக்காக 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே. 1 டைம் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச் 1 டைம் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச். ஸோ 2 டைம்ஸ் 2 ஸ்டிச்சஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக 3 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. லாஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, 2 லீஃபில் வந்து 1 சைடு முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் சைடு வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இப்போ லாஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்திங்களா. இதில் செயின் 1 போட்டுக்கோங்க. அகெயின் சேம் ஸ்டிச்சில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஸ்லிப் ஸ்டிச் பண்ண அதே இதில் லாஸ்ட் ஸ்டிச்சில் அகெயின் 1 மோர் டைம் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இந்த டெய்லை வந்து நீங்கள் சேர்த்தே ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு தைக்க வேண்டாம். இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணாமல் பண்ணிட்டீங்கன்னா யான் நீடில் வச்சு தைச்சிடலாம். நான் வந்து சேர்த்தே ஒர்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இந்த சேம் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. அழகாக தெரியும் பாருங்கள், நம்ம ஹாஃப் டபுள் க்ரூஷே வந்து இது.
அதுக்கு நேராக இருக்கிறதுக்கு மேல் ஸ்டிச்சில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணுறோம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஸோ அதுக்கு மேலே 2 டைம்ஸ், ஒரு ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே சென்டரில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லீஃப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அகெயின் இதை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச் சிங்கிள் க்ரூஷே, லாஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷே இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு யானை வந்து நல்லா லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை தான் வச்சு நம்ம வந்து லீஃபோட அந்த ஸ்டெம் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம யான் நீடில் வச்சு இப்படி சென்டருக்கு கொண்டு வந்துடணும். ஓகே, இப்போ நம்ம யான் நீடில் எடுத்துக்கோங்க, நம்மளோட ஹூக் எடுத்துக்கோங்க. ஹூக்கில் வந்து சென்டரில் எப்படி ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த தான் சென்டர் செயின், இதில் இன்சர்ட் பண்ணிட்டு யானை கிராப் பண்ணிக்கோங்க. செயின் 6 1 2 3 4 5 6. ஹூக்கில் இருந்து செகண்ட் செயின்லேருந்து 1 டைம் சிங்கிள் க்ரூஷே எண்ட் வரைக்கும் பண்ணணும். ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, அடுத்ததுலேயும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, அடுத்ததுலேயும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, லாஸ்ட்டாக சேம் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, கட் பண்ண வேண்டாம், நம்ம ஏற்கனவே கட் பண்ணிட்டோம். ஸோ எதையுமே நீங்கள் கட் பண்ணிடாதீங்க. இப்போ ஸ்டெம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மெயின் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம இந்த லீஃப் வந்து நம்ம அப்படியே தைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ சப்போஸ் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் க்ளூ வச்சு ஒட்டிடுங்க. பின்னாடி விடும்போது சேம் ஸ்பேஸ்லேயே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து க்ரீன் தெரியாது பேக் சைட். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஃபுல் பேக் சைட்லேயுமே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிடுங்க. இங்கேயும் நீங்கள் உள்ளே விட்ட அதே இடத்துலேருந்து இங்கே மேலே வந்து சென்ட்ரலில் வர மாதிரி பார்த்துட்டு இங்கே வந்து பண்ணிடுங்க. ஒரு பக்கம் லீஃப் வந்து நல்லா செக்யூர் ஆயிடுச்சு. இப்போ அகெயின் சேம் இதுக்குள்ளேயே இன்சர்ட் பண்ணிவிட்டு லீஃபோட பேக் சைட்லேயே உள்ளே போங்க. நெக்ஸ்ட்டு லீஃபுக்கு வந்து போங்க. லீஃபோட சென்டர்லேயே ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெரியாது நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறது.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், க்ராச்செட் ப்ராஜெக்ட் எப்போவுமே நான் சொன்ன மாதிரி இப்படி மடங்கி தான் இருக்கும். நீங்கள் எப்போவுமே ப்ராஜெக்ட் முடித்த பிறகு நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து கரெக்டாக அசைன் பண்ணிக்கோங்க. உங்களோட லீஃப் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஷேப் வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி ஹெவி புக்ஸில் வந்து வச்சிட்டிங்கன்னா கோஸ்டர் வந்து அப்படியே நல்லா ஸ்டிஃபாக இருந்துக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பேக் சைடுமே நமக்கு நீட் ஃபினிஷிங். ஸோ பைனாப்பிள் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பைனாப்பிள் வந்து கோஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.